வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது எஸ்பி சோலார் டெக்னாலஜி சின்னசாலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம். நான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் 3.5 கிலோவாட் சோலார் ஆன்கிரிட் சிஸ்டம் பிஎம் சூரியகர் ஸ்கீமில் பண்ணி கொடுத்துக்குறோம். உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி 78,000 வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்குறோம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம சங்கராபுரத்தில் கமிட்டிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இது யாருக்குன்னா டாக்டர் ரமேஷ் சார் அவங்களுக்கு தான் நம்ம இது பண்ணி கொடுத்துக்குறோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு வந்து உங்களுக்கு நார்மலாக 8,000 10,000 வருது. கடைசி 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 17,000 18,000 அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அவனால் 5 கிலோவாட் போடலாம்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமேல் வேண்டாம் 3 போட்டுவிட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து 580 வாட்ஸ் அதானியில் டாப்கான் பிராண்ட் அதுதான் பண்ணி கொடுத்துருக்கோம். டாப்கான் டெக்னாலஜியில் பண்ணி கொடுத்துக்குறோம். மொத்தம் 6 பேனல் போட்டுக்கிறோம். இதில் ஸ்ட்ரக்சர் ஒர்க்லாம் நாங்கள் அங்கேயே நம்ம ஃபேப்ரிகேஷன் பண்ணோம் சைட்லேயே. அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 6 பேனல் போட்டுக்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து இன்னும் 2 பேனல் ஆட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஐடியா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் 5 கிலோவாட் கொடுத்துக்குறோம். பேனல் வந்து இன்னும் 2 பேனல் போடுற மாதிரி அவங்களுக்கு கேப் விட்டு 6 பேனல் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி 2 பேனல் கரண்ட் பில்லு வரது பார்த்துட்டு அவங்க போடலான்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணிக்கிறோம். நம்ம சைட்லேயே எல்லாமே இந்த ஜிஎஸ் ஸ்ட்ரக்சர் தான் பண்ணிக்கிறோம். லெக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3x3 பண்ணிக்கிறோம். பர்லின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 1.5 போட்டுக்கிறோம். ராப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 1.5. அதனால் எல்லாமே அங்கே சைட்லேயே இருந்து நம்ம பண்ணி கொடுத்துக்குறோம். நம்ம எப்பயுமே ஃபேப்ரிகேஷன் பண்ணி தான் கொண்டு போவோம். இப்போ நம்ம சைட்டில் பண்ணிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது பார்ப்பீங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா அகலமே வந்து ஒரு 10 அடி தான் இருக்கும். முன்னாடி டேங்க் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டு ஃபிக்ஸ் பண்ண இடத்துல சோலார் வாட்டர் ஹீட்டர் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். அந்த இடத்துல வந்து ரொம்ப குறுகலான இடம், அதில் நம்ம சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் அந்த சைடு எல்லாமே அந்த டைல்ஸ் ஓடு இருக்குது. இந்த இடம் தான் கொஞ்சம் ஓரளவு வெயில் படுற மாதிரி இருக்குது. அதனால் அந்த டேங்க்ஸ் இடம் உழுக்கூடாங்கிறதுக்காக கொஞ்சம் ஹைட் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்தோம் அவங்களுக்கு. நீங்களே பார்க்குறீங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம சைட்டுக்கு வந்து நம்ம இது ஃபேப்ரிகேட் பண்ணோம். இல்லைன்னா நம்ம அங்கேயே ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம். இது பாருங்கள், அந்த வாட்டர் ஹீட்டர் அந்த சைடுக்கு அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம நாங்களே தான் ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு அது மறுபடியும் ஒர்க்கிங் கண்டிஷனில் பண்ணி கொடுத்துட்டோம். அது நாங்களே அது முன்னாடி கமிட்மெண்ட் கொடுத்துருந்தோம். நாங்களே அது பண்ணி கொடுத்துருன்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணி கொடுத்தோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் தாங்க பண்ணிக்கிறோம். இவங்களுக்கு பேங்க் லோன் அப்ளை பண்ணி அவங்களுக்கு அது 1 மந்த்லேயே அவங்களுக்கு ஓகே ஆச்சு. இவங்க ஃபஸ்ட்டு எஸ்பிஐயில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் டிலே ஆனதுனால கனரா பேங்க்கில் பண்ணி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தோம். ஒரு 2-3 டேஸ்லேயே எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஃபேப்ரிகேஷன்லாம் அங்கே பண்ணதால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இன்னொன்று சைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒயரிங் பண்ணதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக கொண்டு போகிற மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுத்தாது. அப்புறம் அது இல்லாமல் இந்த வாட்டர் ஹீட்டர்லாம் ஷிஃப்ட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு எல்லாம் ப்ளம்பிங் ஒர்க்லாம் கொஞ்சம் பண்ணதுனால டைம் எடுத்துச்சுங்க. இந்த ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்குங்க. நம்ம இந்த ப்ராஜெக்ட் கமிட்மெண்ட் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் வேணும்னு தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் ஃபர்தராக உங்களுக்கு பில்லு அதிகமாகும். ஏன்னா 8,000 நார்மலாக இவங்களுக்கு 8,000 10,000ங்கிறது ரெகுலராக வந்துட்டு இருக்குது. இப்போ 3.6 கிலோவாட் போடும்போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6,000 வரையும் அவங்களுக்கு கம்மியாகும். ஒரு சில டைம் 6,000 வருது அவங்களுக்கு. ஸோ அதனால் கரண்ட் பில்லு 2 பில்லு 3 பில்லு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னங்கிறது ஃபர்தராக முடிவு பண்ணிக்கலாங்கிறது டிசைட் பண்ணாங்க. ஸோ அதனால் அப்போதைக்கு நம்ம இன்வெர்ட்டர்லாம் மாற்றிட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக அது 5 கிலோவாட் போட்டாங்க. 5 கிலோவாட் கொஞ்சம் காஸ்ட் அதுக்கு கூட வரும். அதுக்கு அவங்க சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் ஹைட் பண்ணி போட்டதுக்கு அவங்க சேர்த்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி தான் நம்ம பண்ணி கொடுத்தோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட் மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 days to 15 daysக்குள்ளே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணி ஒரு 1.5 months மேலே ஆச்சு. உங்களுக்கு சப்சிடியும் பார்த்திங்கன்னா நம்ம மீட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 1 week to 10 daysக்குள்ளே உங்களுக்கு சப்சிடி அமௌண்ட்டு வந்துருச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறேன். ஸோ இதில் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனலில் ஃபிக்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. அது பார்த்திங்கன்னா 580 வாட்ஸ் அதானி பிராண்டில் தான் பண்ணி கொடுத்துக்குறோம். 580ல் மொத்தம் 6 பேனலுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 6 பேனலு, இந்த முன்னாடி 2 பேனல் வந்து நாளைக்கு ஃப்யூச்சரில் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கேப் விட்டோம். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நாளைக்கு வேணும்னா அது சீரிஸ் கனெக்ஷன் மட்டும் அதிலேருந்து பண்ணிடுவோம் நாங்கள். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருது, ஏசிலாம் யூஸ் பண்ணுறேன், அதனால் கரண்ட் பில் அதிகமாக வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய கரண்ட் பில்லை பொறுத்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களோட லாஸ்ட்டு பில்லு ஒரு 5 to 10 months அந்த பில்லோட இது பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை ஆவரேஜ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ போடலாங்கிறது நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து சம்மர் டைமில் ஒரு மாதிரி, வின்டர் சீசனில் ஒரு மாதிரி வரும். அதை நாங்கள் ஆவரேஜ் பண்ணி எப்படி போடலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு 4,000 5,000 ஒரு 3,000க்கு மேலே வருதுன்னா நீங்கள் 3 கிலோவாட் போட்டுக்கலாம்.
ஒரு 1500 2000 2500 3000 அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் 2 கிலோவாட் போட்டால் போதும். ஸோ அதனால் உங்களுக்கு எவ்வளோ பில்லு வருது, உங்களுக்கு பில்லு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேங்க் லோனுமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது நாங்களே எல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துருவோம். அப்ளை பண்ணி உங்களுக்கு 10% மட்டும் நீங்கள் டவுன் பேமெண்ட் பண்ணால் போதும். மீதி எல்லாமே உங்களுக்கு லோனில் போயிடும். அந்த சப்சிடி அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த லோன் அமௌண்ட்டில் அதை மைனஸ் பண்ணிடுவாங்க. மீதி இருக்கிறது மட்டும் நீங்கள் இஎம்ஐ கட்டினா போதுங்க. அந்த மாதிரி தான் இப்போ பேங்க்கில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோலார் பேனல் 1 by 1 ஃபிக்ஸிங் ஒர்க் அது போயிட்டுருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு வந்து 5 கிலோவாட் தான் போகலான்ட்டு இருந்தாங்க. அதாவது நீங்கள் 3 கிலோவாட் வரையும் நம்ம போடுறது வந்து சப்சிடியில் போடுறது பெனிஃபிட்டுங்க. 3 கிலோவாட் மேலே போடும்போது இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சஜெஸ்ட் பண்ணேன்னா 3 கிலோவாட்டுக்கு நீங்கள் இப்போ 3.5 கிலோவாட் வரும் இது நீங்கள் சப்சிடியில் போட்டு ஃபர்தராக நம்ம வந்து நான் டிசிஆர் பேனல் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்தேன். ரீசன் என்னென்னா டிசிஆர் பேனலுடைய ப்ரைஸ் அதிகம், நான் டிசிஆர் பேனலோட ப்ரைஸ் கம்மி. நீங்கள் 5 கிலோவாட்டு நீங்கள் 4 கிலோவாட்டுக்கு 5 கிலோவாட்டுக்கு மேலே 6 கிலோவாட்டு 8 கிலோவாட் இந்த மாதிரி 10 கிலோ அப் டு 10 கிலோவாட் வரை நீங்கள் போடுறீங்கன்னா 3 கிலோவாட் வரையும் நீங்கள் சப்சிடியில் போட்டு பேலன்ஸ் வந்து நம்ம நான் டிசிஆர் பேனல் போட்டுக்கலாம். போடும்போது நமக்கு வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாகும். இல்லை 5 கிலோவாட்டுக்கு மேலே போகும்போது ஃபுல்லாகவே நான் டிசிஆர் போடுறது பெஸ்ட்டு. பட் இது வந்து நம்ம சப்சிடியில் போட்டு போடுறோம். மீதி வந்து பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அவங்க பில்லை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் டிசிஆர் போட்டுக்கலான்னாங்க. ஏன்னா இது பேங்க் லோன் அவங்க மெயினாக எதிர்பார்த்தாங்க. நீங்கள் நான் டிசிஆரில் போடும்போது உங்களுக்கு பேங்க் லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம இது பேங்க் லோனில் போயிட்டு இவங்களுக்கு சப்சிடி அமௌண்ட்டு வர மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் அவங்கள 2 பில்லு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து நான் டிசிஆர் பேனலில் போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாக வரும். அதனால தான் நாங்கள் 5 கிலோவாட் போகல டிசிஆரில். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே மேலே நீங்கள் பார்க்குறீங்க பேனல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே 3 பேனல் போட்டால் கீழே சைடில் போடுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து 2 பேனல் வந்து போடுற மாதிரி கேப் போடுறோம். அதே மாதிரி உங்களுக்கு லைட்னிங் ரெஸ்ட்டும் கேட்டிருந்தாங்க. லைட்னிங் ரெஸ்ட் கம்பல்சரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம லைட்னிங் ரெஸ்ட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கிறோங்க. லைட்னிங் ரெஸ்ட்டு வந்து பண்ணி அதை அப்படியே நம்ம அதுக்கு தனியாக நம்ம பைப் போட்டு நம்ம எர்த்திங் பண்ணிட்டோம். 16 ஸ்கொயர் கேபிள் வச்சு நம்ம க்ரீன் கலர் ஒயர் போட்டு நம்ம அதை எர்த்திங் தனியாக பண்ணிக்கிறோம். அதுவும் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் கேப் தெரியும். அதில் தான் இன்னும் ஃபர்தராக இன்னும் 2 பேனல் வேணும்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதில் கேப் போட்டுக்கலாம் நீங்கள். இந்த கேப் தான். ஸோ இதில் அவங்க பில்லை பார்த்துட்டு போடலான்ட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு நம்ம அங்கே மேலே இருந்து பைப் லைனில் ஒயரிங்கில் நம்ம பண்ணிவிட்டுங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். பில்டிங் வந்து இது அப்போ கட்டின பில்டிங்னால நிறையா டிசைன் ஒர்க்கில் இருந்ததுனால நிறையா பெண்டெல்லாம் போட்டு தான் நம்ம கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த டிபி பாக்ஸ் இருக்குது அது பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குதுங்க அது. ஸோ நம்ம இது பாலிகேப்பில் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் தான் போட்டுக்கிறோம். பக்கத்தில் ஏசி பாக்ஸு டிசி எல்லாமே 5 கிலோவாட்டுக்கு உண்டானதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீட்ரு பார்த்திங்கன்னா சர்வீஸ் மீட்ரு இங்கேருந்து தனியாக காம்பவுண்டுக்கு ஓரமாக இங்கேருந்து ஒரு 15 ஃபீட் 20 ஃபீட்டு கேப்பில் கார்டன் நடுவில் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே கொண்டு போக வேண்டாம், நம்ம டிவி பாக்ஸ்லேயே பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா இவங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி டிவி பாக்ஸ் இப்போ மாற்றினாங்க. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபயர் ஆனதுனால மேலே புதுசாக ஒரு டிவி பாக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால் நாங்கள் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு. ஏன்னா அங்கே மீட்ருமே நாளைக்கு சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. சேஞ்ச் பண்ணி முன்னாடி இங்கே இந்த டிவி பாக்ஸ் கிட்ட கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாமே நாங்கள் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு அங்கே போர்ட்டிகோட்டி இதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சுங்க. இதில் பாலிகேப்பில் 5 கிலோவாட் இன்வெர்ட்டருங்க. அடுத்து ஏசி பாக்ஸ் டிசி பாக்ஸில் ஃபினிஷ் பண்ணிச்சு. இது பார்த்தீங்கன்னா எர்த்திங் ஒர்க்கு. எர்த்திங் பார்த்தீங்கன்னா நம்ம இது கெமிக்கல் எர்த்திங் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒன்று ஏசிக்கு ஒன்று டிசிக்கு. அதே மாதிரி லைட்னிங் ரெஸ்ட்டுக்கு தனியாக நீங்கள் இதான் பார்க்குறீங்க. இந்த லைட்னிங் ரெஸ்ட் தனியாக அது தனியாக நம்ம எடுத்து பண்ணிட்டோம். நம்ம எல்லாமே இண்டிவிஜுவலாக ப்ராப்பராக நம்ம ஒயரிங் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் உங்களுக்கு கொடுப்போம். பேங்க் லோன்